ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காணொளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்களுக்கு சரியாக இப்போ வேலை வாய்ப்புகளே இல்லை. அதாவது வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறத விட பெண்கள் வேலை அதாவது படித்த படிப்பை சரியாக பயன்படுத்திக்கிறது இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மற்ற பெண்கள் எப்படின்ட்டு தெரியலை. அக்கார்டிங் டு மீ என்னையே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் யூஜி முடிச்சுட்டு உடனே கல்யாணம் பண்ணிட்டேன். அது வயசு கோளாறா, அது என்ன விஷயம் ஏதுன்னு எனக்கு தெரில. அதாவது வயசு கோளாறா இருக்கலாம். இருந்தாலும் முன்னாடி அதாவது பின்னாடி வர்றதை முன்னாடி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் அந்த ஒரு பழமொழிக்கு ஏற்ப நம்ம யோசிக்கணும். அதாவது இப்போ நான் யோசிக்கிறேன். மேரேஜ் ஆகி இப்போ ஒரு 7 வருஷம் இருக்கும். மேரேஜ் ஆகி ஒரு 7 வருஷம் இருக்கும். ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனையும் நான் சந்திச்சுக்கிட்டு வர்றப்ப இந்த பணத்தினுடைய தேவை எப்படி இருக்குது அப்படின்றத நான் முழுமையாக உணர்றேன். பணத்தினுடைய தேவை நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, நம்ம ஏன் பாதியிலே படிப்பை விட்டோம். நம்ம முழுசாக படிச்சிருந்தோம்னா, ஒரே ஒரு டிகிரி தான் முடிச்சிருந்தேன். அதை வச்சுக்கிட்டு என்ன வேணால் செஞ்சுருந்துருக்கலாம். லோ விஷன் அப்படின்றனால, அதாவது கண் பார்வை கம்மியாக தான் தெரியும் அப்படின்றனால என்னால் நான் வேலைக்கு என்னால் வேலைக்கு எடுத்துக்குவாங்களா எடுத்துக்க மாட்டாங்களா அந்த ஒரு சந்தேகத்தில் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் டேலி முடிச்சிருந்தேன். இருந்தாலுமே ப்ரைவேட்டில் போய் டேலி முடிச்சிருந்தேன். கம்ப்யூட்டர் படிச்சிருந்தேன். என்ன பிரயோஜனம்? சரி, நம்மளை யார் வேலைக்கு எடுத்துக்க போகிறாங்க, செஞ்சுக்க போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், இங்கே ஆஃப்டர் மேரேஜ் தான், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒரு வாரம் தான் போனேன். அது சும்மா க்ளீன் பண்ணி வைக்கிறது, செய்கிறது, அந்த மாதிரி வேலை தான் கொடுத்தாங்க. இந்த கபோர்டில் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி வேலை தான் கொடுத்தாங்க. கேர்ள்ஸுக்கு என்ன முக்கியம்? ஏன் காசு முக்கியம்? கேர்ள்ஸுக்கு காசு முக்கியம், காசு முக்கியம்னு சொல்கிறோமே. ஆம்பளைங்களை விட பொம்பளைங்க தான் வேலைக்கு போகணும், பொம்பளைங்க தான் அதிகமாக படிக்கணும்னு சொல்கிறோமே. அது ஏன் அப்படின்னா, அதாவது என்ன அப்படின்னா, இப்போ பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஆம்பளை பிள்ளைங்களை விட அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பாதுகாப்பு கிடையாது அப்படின்றத விட அவங்களுடைய உரிமைகள் இன்னும் சரியாக நிலைநாட்டப்படலை. இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்க. இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆதார் கார்டில் முதற்கொண்டு நான் என்னுடைய ஃபோன் நம்பரை வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதாவது இப்போ அதாவது நிறையா சந்தேகப்படுறதுலேருந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு என்னோடய லைஃப்பில். இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் நிறைய எனக்கு எதிரான விஷயங்கள் நிறைய நடந்துச்சு. என்னை சந்தேகப்படுறதுலேருந்து அப்புறம் ஆசைப்பட்டு நானாக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆசைப்பட்டு நானாக தான், சரி ஓகே, டோட்டலி பிளைண்ட், அது சுத்தமாக 2 கண்ணுமே தெரியாது அப்படின்னால, சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி ஒரு சந்தோஷமாக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இருந்தாலுமே காலப்போக்கில் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா சந்தேகப்படுறது, செய்கிறது, இந்த மாதிரி விஷயம், சிம்மை உடச்சி போகிறது, செய்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் இருந்தாலுமே இதெல்லாம் இதுக்கும் வேலைக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு புரியும், சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா, ஒரு ஆதார் கார்டில் கூட என்னுடைய ஃபோன் நம்பர் நான் என்னோடய ஃபோன் நம்பர் ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அது ஆதார் கார்டில் நீ என்னோடய ஃபோன் நம்பர் தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரோட ஃபோன் நம்பர் தான் என்னோடய ஆதார் அட்டையில் இருக்குது. இப்போ பேங்க் பாஸ்புக்கில் என்னோடய ஃபோன் நம்பர் இல்லை, அவரோட ஃபோன் நம்பர் தான் இருக்குது. சரி, ஒரு பொம்பளை பிள்ளை இப்போ இவங்க டெய்லி வேஜஸ் கிடையாது. அதாவது டெய்லி வேஜஸ் கிடையாது. அதாவது தினக்கூலி இவங்க கிடையாது. டெய்லி வேலைக்கு போகிறாங்க, டெய்லி சம்பாதிப்பாங்க, காசு கொண்டு வராங்க, வீட்டுக்கு வருவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ கொத்தனாருன்னு எடுத்துக்கிட்டோம்னா டெய்லி வேலைக்கு போவாங்க. இப்போ களை எடுக்கிறவங்கன்னு எடுத்துக்கிட்டா டெய்லி வேலைக்கு போவாங்க, வருவாங்க, சரிங்களா? அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கார் கிடையாது. இவர் எப்படின்னா, கர்ச்சீஃப் கர்ச்சீஃப் விற்பார். அது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு, ஒரு நாளைக்கு ஒரு மாவட்டம், ஒரு நாளைக்கு ஒரு தாலுகா, அந்த மாதிரி கடைகளில் போய் அலைஞ்சு தெரிஞ்சு இந்த மாதிரி தான் வியாபாரம் பார்க்குறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்னாகுது அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஏதோ ஒரு வாங்கி சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னாலோ, சின்ன பிள்ளைங்க வாங்கி சாப்பிடும், என்னதான் இருந்தாலும், என்னதான் பெரிய பிள்ளைங்க ஆனாலுமே நம்மளுக்கு அந்த வாங்கி சாப்பிடணும், செய்யணும் அப்படின்றதெல்லாம் நமக்குள்ள ஆசை இருக்க தான் செய்யும். சின்ன சின்ன ஆசை தான் இதெல்லாம். நீ என்ன சின்ன பிள்ளையா வாங்கி திங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே நமக்குள்ளே என்றைக்குமே ஒரு குழந்தைத்தனம் அப்படின்றது நமக்குள்ளே அடிக்கடி அது வந்துட்டு இருந்தால் தான் நம்ம ஒரு முரட்டுத்தனமாக நடந்துக்க மாட்டோம். ஒரு தவறுகளுக்கே பயப்படுவோம், சரிங்களா? ஒரு தப்பு பண்ணுறதுக்கு பயப்படுவோம். அந்த ஒரு குழந்தைத்தனம் இருந்ததுன்னா தான் குழந்தைகள் இப்படி இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு தூய்மையான மனசு இருக்கும். கடவுளில் தெய்வமும் அதாவது குழந்தை தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு குழந்தைகள் இருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே நம்ம எல்லார்கிட்டையுமே
நம்ம எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு குழந்தைத்தனம் அப்படின்றது வந்து தேவை அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ வந்து அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ நான் எதுக்காண்டி இந்த டாபிக் ஆரம்பித்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்டா அப்பா அன்னைக்கு சொன்னாரே, ஒரு நம்ம அதாவது வந்து அந்த டிகிரி முடிச்சுட்டு வந்து நீ வந்து இன்னொரு டிகிரி பண்ணு, நான் உனக்கு கண்டிப்பாக வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ வந்து நான் அதை வந்து கேட்காம வந்து மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ வந்து நான் வயசு கலரில் வந்து பண்ணியிருந்துருக்கலாம். இருந்தாலுமே வந்து இப்போ வந்து எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நான் ஆல்ரெடி வந்து வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஸ்க்ரோட்டமில் வந்து அவங்களுக்கு டெஸ்டிஸ் இல்லாதனால எங்களுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆகாது, அதுக்கு வந்து வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரியே பண்ணாலும் ஐவிஎஃப் ஃபிக்ஸி அந்த மாதிரி தான் வந்து, அதாவது ஊசி மூலமாக வந்து குழந்தை பெற்றுக்கிறது அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நான் அவங்கள்ட்ட ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன். ஸோ வந்து இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ வந்து நான் குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அதுக்கு வந்து இப்போ 2 லட்சம் 3 லட்சம் அட்லீஸ்ட் ஒரு இங்கே வந்து தெரிஞ்சவங்க, அதாவது தெரிஞ்சவங்கன்ட்டு இல்லை, ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ மற்றவங்ககிட்ட கேட்டால் நான் 10 லட்சம் செலவு பண்ணோம், வாடகை தாய் மூலமாக வந்து குழந்தை பெற்றுக்கிற செஞ்சுக்கிறோம் ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஸோ வந்து எங்களை பொறுத்தளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து அதுக்கு வந்து காசு வேணும். இப்போ வந்து நான் பிஎட் படிச்சுக்கிட்டு இருக்கேன் 7 வருஷத்துக்கு, ஒரு 7 வருஷம், ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் வந்து சேர்த்து விட்ருக்காங்க. ஸோ இப்போ ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு, பிஎட் வந்து முடிய போகுது. ஸோ வந்து இப்போ என்னென்னா, இப்போ நான் படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ படிக்கிறதுக்கு காசு வேணும். இப்போ நான் என்னோடய கையில் வந்து காசு இருந்துச்சு, நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம நினச்ச நேரத்தில் படிக்கலாம், குழந்தை பெற்றுக்கணுமா, நம்ம எவ்வளோ வேணாலும் வந்து செலவு பண்ணலாம். ஆனால் வந்து இவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்றப்ப இவங்கள்ட்ட வந்து நம்மளால் வந்து எதுவுமே வந்து கேட்க முடியல, செய்ய முடியல. ஸோ அந்த மாதிரி நிலைமை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பாய்ஸுக்கு வந்து பீரியட் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இல்லவே இல்லை. ஆனால் வந்து என்னோடய வீட்டுக்காரர் வந்து அதாவது வந்து பீரியட் டைமில், சரிங்களா, அந்த தலைக்கு ஊற்றுற நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டைமில் வந்து உடல் உறவு வச்சுக்கிட்டனால என்ன ஆச்சு அப்படின்னா, அது வந்து ரத்தம் வந்து வெளியே வர்ற ரத்தம் வந்து அந்த இவங்களுடைய அந்த விந்து நீர் வந்து என்னாச்சு அப்படின்னா போய் வந்து கர்ப்பப்பைக்குள்ளே போய் என்னாச்சு அப்படின்னா, அந்த ரத்தம்லாம் வந்து சரியாக வெளியில் வராமல் ரத்தம்லாம் வந்து கட்டிகளாக மாறி அந்த கர்ப்பப்பையில் வந்து தங்கிடுச்சு. ஸோ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரத்த கட்டி அப்படி சொல்கிறாங்க, சரிங்களா. அதை வந்து இப்போ வந்து அதை நான் சரி பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நான் என்னோடய காசு இருந்துச்சுன்னா, நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன்னா அதை வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு பேடு வாங்குறதுக்காக இருக்கட்டும், ஒரு 50 ரூபா காசு, அது தினமும் வந்து அதாவது வந்து இப்போ வந்து என்ன அப்படின்னா, ஒரு பேடு வாங்குறதுக்காக இருக்கட்டும், பேடுனா வந்து என்ன சொல்கிறது, தலைக்கு ஊற்றுறப்ப வந்து அந்த துணி வாங்குறதுக்காக இருக்கட்டும், அதுக்கு கூட வந்து கேர்ள்ஸுக்கு வந்து காசு வேணும். அது மாதம் ஒரு எப்படியும் ஒரு 150 ரூபாய்க்காவது 200 வாங்கினா தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 5 நாளைக்கு வந்து வைக்கிறது கரெக்டாக இருக்கும். ஒரு பாக்கெட்டில் 6 இது தான் இருக்கும், ஒரு பாக்கெட்டில் 6 இது இருக்கும். ஸோ வந்து அவள் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து இப்போ நான் வாங்குகிற காசுமே வந்து இப்போ என்னோடய பேங்க் வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரோடைய இதுதான் இருக்குது. எங்கள் வீட்டுக்காரோடைய ஃபோன் நம்பர் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து மாதம் 1500 வந்து நாங்கள் 2 பேரும் வந்து பிளைண்ட் அப்படின்றனால மாதம் 1500 வந்து வருது. ஸோ வந்து அந்த காசுமே கூட அவர் என்ன செய்கிறாரு, 1500 ஏறிடுச்சுல்ல, எனக்கு வந்து கொடு, செலவுக்கு வந்து காசு இல்லை அப்படின்னு சொல்லி வாங்கிடுறாரு. சம்டைம்ஸ் வந்து யார்கிட்டயே போக மாட்டேங்கிறாரு. அப்போ எனக்கு வந்து ரொம்ப மனசு வந்து கஷ்டமாக இருக்குது. என்னடா அப்படி வந்து நம்ம வந்து பெற்றவங்க சொல்கிறது கேட்காம வந்துட்டோமே அப்படின்னு அவங்க சொல்கிறது கேட்காம வந்தனால தான் நமக்கு வந்து இந்த நிலமை அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு கேர்ள்ஸ் எல்லோரும் தயவு செஞ்சு நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது வந்து படிங்க, தயவு செஞ்சு நல்லா படிங்க. படிக்கிற படிப்பை வந்து வீணாக்கிறாதீங்க. எனக்கு 5 வருஷம் தேவையில்லாமல் வந்து வீணாக போச்சு. மேரேஜ் பண்ணனால தான் எனக்கு வீணாக போச்சு. அப்போ நான் மேரேஜ் பண்ணாமல் முன்னாடியே படிச்சிருந்தேன் அப்படின்னா நான் நல்லா வந்து படிச்சிருந்திருப்பேன். நான் இப்போ போடுற வீடியோ எல்லாமே நான் மற்றவங்க வந்து என்னை வந்து இந்த வீடியோ போடு அந்த வீடியோ போடுன்னு சொல்லலை. இருந்தாலும் வந்து எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து 20 சப்ஸ்கிரைபர். நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆக போகுது. இருந்தாலும் எனக்கு வந்து இப்போ வரைக்குமே வந்து 20 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. அது என்னமோ தெரியல, நல்லவங்க எங்கே போனாலும் கஷ்டம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி 20 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. நான் சப்ஸ்கிரைபருக்கானு கேட்கல. நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ பார்க்குறீங்க வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் நான் வந்து இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு நீங்கள் ஒரு
நீங்கள் ஒரு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தந்த மாதிரி இருக்கும். இந்த நீங்கள் வீடியோவில் வந்து லைக் பண்ணுறது மூலமாக, சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஒரு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா, இது வந்து நிறைய பேர் ஒரு 4-5 பேர் வந்து ரீச் ஆகும். ஒரு 4-5 பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும். சரிங்களா? அவங்களும் வந்து லைக் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போ 100 வியூஸ் இருக்குது. 528 வியூஸ்லாம் வந்து 528 வியூஸ்லாம் இருக்குது என்னோடய வீடியோவில். தம்பிகிட்ட சொன்னதுக்கு என்ன 528 வியூஸ்லாம் ஒரு வியூஸா? 1000 வியூஸ் போகுது, 10,000 வியூஸ், 1 கோடி லட்சம் வியூஸ் போகுது, எத்தனையோ வியூஸ்லாம் போகுது. எல்லாரோடைய வீடியோவுக்கு எவ்வளவோ வியூஸ்லாம் போகுது. ஓ மூஞ்சி பார்க்குறதுக்கு சரியில்லை. நீ வந்து உன்னை யார் லைக் பண்ணுவாங்க, யார் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு இருந்தான். என் தம்பி வந்து அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தான். என் தம்பின்றனால எனக்கு வந்து வருத்தம் இல்லை. யார் என்ன சொல்லியிருந்தாலுமே எனக்கு வந்து வருத்தம் இல்லை. நான் வந்து என்னுடைய ஆசிரியர் கணேசன் அவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த இது என்ன அப்படின்னா, உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, நீ ஏன் ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணிக்காதனா, என்ன ஒரு எவ்ரி மிஸ்டேக் கமிட் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஞாபகம் வர்ற ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த விஷயந்தான். என்னன்னா, உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, நீ ஏன் ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணிக்கிற. அதாவது நேச்சுரலி யூ ஹாவ் அ குட் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி எங்கள் வாத்தியார் வந்து அடிக்கடி வந்து என்கிட்ட வந்து சொல்லுவார். அந்த சொல்கிற அந்த ஒரு வார்த்தை, உனக்குன்னு வந்து நேச்சுரலாகவே ஒரு நல்ல அடையாளம் இருக்குது, நீ ஏன் ஒரு அடையாளத்தை வந்து உருவாக்கிற, அது நல்லதோ அது வந்து நல்ல அடையாளம் வந்து உனக்குன்னு ஒரு நல்ல அடையாளம் இருக்குது, நீ ஏன் வந்து ஒரு தேவையில்லாத தப்புகளை பண்ணிட்டு, நீ ஏன் ஒரு தேவையில்லாத அடையாளம், ஒரு கெட்ட அடையாளத்தை, ஒரு கெட்ட பிள்ளை அப்படின்ற ஒரு பேரை வந்து எடுக்கிற அப்படின்னு சொன்னார். ஒரு மிஸ்டேக் கமிட் பண்ணப்போ ஒரு டீச்சருக்கு வந்து ஒரு டைம் வந்து அப்பாலஜி லெட்டர் கொடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு இந்த வார்த்தையை வந்து சொன்னார். அதை வந்து இன்னும் என்னால் வந்து மறக்க முடியாது. யாரும் வந்து இந்த வார்த்தையை வந்து மறக்காதீங்க. ஆசிரியர் சொன்ன வார்த்தை இது. ஆசிரியர்னால் எல்லாருக்கும் ஆசிரியர் தான், நான் எனக்கு மட்டும் ஆசிரியர் அப்படின்ட்டு கிடையாது. ஸோ வந்து ஆசிரியர் சொன்னது வந்து எல்லாருக்குமே வந்து எப்பயுமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ வந்து நான் அடுத்து வந்து என்ன விஷயம் அப்படின்னா, அப்போ வந்து இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, பெண்கள் வந்து எப்படியாவது வந்து தயவு செஞ்சு வந்து வேலைக்கு போங்க. அதே மாதிரி வந்து இப்போ வந்து நம்மளுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா, நமக்கு ஏதாவது வந்து பண்ணணும் அப்படின்னா, உடனே வந்து இந்த பெண்கள் குழுவெல்லாம் இருக்குது. எத்தனையோ வந்து பெண்களுக்காக குழுக்கள்லாம் செயல்படுறாங்க. பெண்களுக்கான நிறுவனங்கள் வந்து நிறையா செயல்படுறாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்க, தயவுசெய்து இந்த பெண்களுக்காண்டி வந்து ஏதாவது வந்து உரிமைகள் வேணும். இப்போ வந்து ஆதார் அட்டையில் கண்டிப்பாக வந்து பெண்கள் வந்து தனியாக ஒரு ஃபோன் நம்பர் வச்சுருக்கணும். தனியாக வந்து அவங்களுக்குன்னு இருக்கிற ஃபோன் நம்பரை தான் அவங்களுடைய பேங்க் புக்கு, ஆதார் அட்டை எல்லாத்துலேயும் ஏற்றிருக்கணும். அப்படி சொல்லி புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வர சொல்லுங்கள். புதுசாக ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 100 ரூபா கிடைக்குது, ஒரு 200 ரூபா வந்து இப்போ நம்ம ஹஸ்பண்டே வந்து நம்மளுக்கு செலவுக்கு தர்றாங்க அப்படின்னா, ஒரு வாங்கி சாப்பிட தராங்களோ ஏதோ ஒரு இதுக்கு தராங்க அப்படின்னா, நம்மளால் சேர்த்து வைக்க முடிஞ்சு அப்படின்னா நம்ம வந்து சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை வந்து என்ன செய்யலாம், நம்ம வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து இந்த குழுக்கள்லாம் இருக்குது அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து சட்டங்கள் தேவைப்படுது, இந்த மாதிரி வந்து பெண்களுடைய நலனுக்காக தான் நாங்கள் கேட்குறோம். இந்த சட்டங்கள் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு சட்டமாக நீங்கள் வந்து இதை வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த பெண்கள் அமைப்பு, சங்கம், நிறுவனம் இதெல்லாம் இருக்குது பெண்களுக்காண்டி. இதை அவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து கோரிக்கை வந்து வைக்கணும் அப்படின்னு நான் வந்து எல்லாரையும் வந்து கேட்டுக்கிறேன். எல்லாரையும் வந்து மனப்பூர்வமாக என்னுடைய சிரம் தாழ்த்தி நான் வந்து கேட்டுக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன விஷயம்னா, நான் சொன்ன விஷயந்தான். சரிங்களா? இப்போ வந்து வயிற்றில் கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க, ரத்தம் கட்டியிருக்கு, அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிரும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து ஆப்ரேஷன் பண்ணாலும் திரும்ப வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து இந்த நான் செய்கிற தவிர வந்து மற்றவங்க வந்து செய்யக்கூடாது. ஏன்னா நான் வந்து அசிங்கப்படுத்திடுவேன். என்னோடய காலேஜ்லேருந்தே நான் பேசுகிறது வந்து இப்படி தான். ஏன்னா நானே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி ஒரு மாதிரி தான் நான் பேசுவேன். நான் உள்ளே வந்து எதையுமே வச்சுக்கிற மாட்டேன். எல்லாத்தையுமே வந்து நான் வந்து டைரெக்டாக வந்து பேசிடுவேன். என்னென்ன பேசணும், நான் வந்து எல்லாத்தையுமே வந்து நேரடியாக பேசிடுவேன். என்ற எந்த விதமான ஒளிவு மறைவுமே வந்து இருக்காது. நான் வந்து பேசுகிற பேச்சில் வந்து எந்த விதமான ஒளிவு மறைவுமே இருக்காது. ஸோ வந்து நான் அப்படி தான் பேசுகிறது, நான் வந்து அப்படி தான் பேசுவேன். ஸோ வந்து யாரும் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. சரிங்களா? நான் வந்து என்ன சொல்ல வரேன், என்னுடைய ஒரு இதில் இருந்து நீங்கள் வந்து எல்லோரும் வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த மிஸ்டேக் வந்து கமிட் பண்ணனால, அதாவது வந்து நீங்கள் வந்து தலைக்கு ஊற்றிட்டீங்க அப்படின்னாலே உடலுறவு வந்து வச்சுக்கக்கூடாது. இப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தம்லாம் வெளியே வரக்கூடிய ரத்தம்லாம் வெளியே வராமல், அதாவது இவங்க அடித்து விடுற அந்த நீரால், அந்த விந்து நீரால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா,
இந்த நீர் வந்து அந்த ரத்தத்தை வந்து வெளியே வரவிடாமல் அப்படியே போய் வந்து கட்டிக்கும். சரிங்களா? ஸோ வந்து அந்த மாதிரி தான். சரிங்களா? அது வந்து போய் வந்து அந்த ரத்தம் வந்து வெளியே வர ரத்தம் வந்து கெட்ட ரத்தம் வந்து அப்படியே போய் கட்டி என்ன செய்யும், ரத்த கட்டியாக மாறிடும், ரொம்ப கஷ்டமாயிரும். இது வந்து வயிற்றில் கட்டி வர்றது அப்படின்றது இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சரிங்களா? அதனால் வந்து பெண்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தயவு செஞ்சு வந்து வேலைக்கு போக நம்மளுடைய தேவைக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து எப்போயுமே வந்து காசு வேணும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, வேலைக்கு போகணும், செய்யணும். நம்மளோட கையில் நம்ம எப்போயுமே வந்து காசு வச்சுக்கணும் அப்படின்றதுல வந்து நம்ம எப்போவுமே தீர்க்கமாக முடிவாக வந்து இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எல்லா பெண்கள்கிட்டையும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் வந்து அதுதான். சரிங்களா? இதுதான் நான் சொல்ல வர வேண்டிய விஷயமே இதுதான். சரிங்களா? ஒரு ரொம்ப இல்லாட்டியும் கூட பெண்கள் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து 15 வயசுக்கு மேலே, 15 வயசு வரைக்கும் அம்மா அப்பா சார்ந்திருப்பாங்க. 15 வயசுக்கு மேலே அவங்களுக்கு வந்து ஒரு 20 வயசுக்குள்ளேயே திருமணம் பண்ணிடுறாங்க. இப்போல்லாம் திருமணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்க வந்து எந்த தேவை இல்லாட்டி எந்த செலவு, மற்ற செலவு, மருத்துவ செலவு, அந்த செலவு இந்த செலவு விடுங்க. ஒரு பேடு வாங்குறதுக்காவது, அதாவது இந்த தலைக்கு ஊத்துறதுக்கு வந்து அந்த உள்ளே வைக்கிறதுக்கு அந்த துணி வாங்குறதுக்காவது வந்து நம்மளுக்கு பெண்களுக்கு வந்து ஒரு 150 ரூபா 200 ரூபா வந்து தேவைப்படும். கண்டிப்பாக வந்து தேவைப்படும். 150 கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கு வந்து ஒரு 150 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் மாதத்தில் ஒரு தடவை வந்து தேவைப்படும். ஸோ அது இல்லாமல் வந்து பெண்களுக்கு வந்து சாப்பாடு செலவு இருக்குது, ட்ரெஸ் வாங்கணும், அவங்களுக்குன்னு மருத்துவ செலவுகள் இருக்கும், அவங்களுக்குன்னு வாங்கி சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், அவங்களுக்கு வந்து நிறைய இடம் சுற்றி பார்க்கணுன்னு ஆசை இருக்கும், அவங்களும் வந்து நிறைய பண்டிகைகளில் வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து ஆண்களுக்கு எப்படியோ அதே போலவும் ஆண்களுக்கு அதே மாதிரி வந்து தேவைகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ வந்து பெண்கள் எல்லோரும் நான் சொன்னது வந்து கடைப்பிடிங்க. எல்லோரும் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.